இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்து பட்ட காயங்களை குறித்து நாம் தியானிக்க வருகிறோம். அவருடைய காயங்கள் எப்படி ஏற்பட்டது, எந்தெந்த இடங்களில் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டது, எதற்காக ஏற்பட்டது, அதை தியானிக்கும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதங்களுக்காக அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வேர்வையாக அவருடைய ஒவ்வொரு வேர்வை துளையில் இருந்தும் இரத்தம் வெளிவந்தது என்று நாம் தியானித்தோம். எதற்காக என்று நாம் தியானித்தோம். அவருடைய சிரசினிலே முள்முடி வைக்கப்பட்டது. அந்த முள்களில் அந்த சிரசில் ஒவ்வொரு இடங்களிலும் ஏற்பட்ட காயத்தில் இருந்து வர இரத்தத்தினால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அவருடைய மார்பிலே அடிக்கப்பட்டு, அவர் மார்பிலே வாரினால் அடிக்கப்பட்டு, அவர்கள் கிழிக்கப்பட்டு ஏற்பட்ட காயங்களினால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்று நம்ம தியானித்தோம். இந்நாளிலும் அவருடைய இருதயத்தில் ஏற்பட்ட நொறுக்கங்களின் நிமித்தம் நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அவருடைய காயங்கள் சரீர பிரகாரமான காயங்கள் காணப்பட்டது, ஆனால் இந்த இருதயம் நொறுக்கப்பட்டது என்று நாம் வேதத்திலே தியானிக்கிறோம். அந்த சங்கீதம் 22ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. தாவீது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே படப்போகிற பாடுகளை அந்த முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய இருதயம் மெழுகு போல் ஆகி என் குடல்களின் நடுவே உருகிற்று என்று சொல்லப்படுகிறது. அப்போ இருதயம் அவ்வளவாய் துக்கப்பட்டது, அவருடைய இருதயம் அவ்வளவாய் நொறுக்கப்பட்டது. இதே இன்னொரு சங்கீதம் 109ஆம் சங்கீதத்திலே, என் இருதயம் எனக்குள் குத்துண்டு இருக்கிறது என்று அந்த இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து தாவீது சொல்லும் பொழுது சொல்லியிருக்கிறார். என் இருதயம் எனக்குள்ளே குத்துண்டு இருக்கிறது. அப்போ இருதயத்தில் என்ன அவருக்கு கலக்கம், இருதயத்தில் என்ன காயம் என்று நாம் தியானிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்காக கொண்டு செல்லும் பொழுது பிலாத்தினுடைய அரண்மனைக்கு போர்ச்சேவர்கள் கொண்டு போகும்போது முதலாவதாக அவருடைய ஆடைகளை களைந்து ஒரு சிவப்பான மேலங்கியை அவருக்கு அணிகிறார்கள். அவரை அவமானப்படுத்துகிறார்கள். சிவப்பான மேலங்கியை அணிந்து ஒரு முள்ளிலான ஒரு முடியை பின்னி அவர் சிரசிலே வைத்து, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள், அவரை அவமானப்படுத்துகிறார்கள், அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். பின்பு அவரை துப்பி மீண்டுமாக அந்த மேலங்கியை கலத்தி அவருடைய வஸ்திரத்தை உடுத்தி பின் ஏரோதனுடைய அரண்மனைக்கு அவர்கள் கொண்டு சென்றதாக நாம் வாசிக்கிறோம். அந்த கொண்டு செல்லுகிற வழியிலும் உள்ள பிற மனுஷர்கள், யாரின் போர்ச்சேவர்கள், யூதர்கள், ஜனங்கள் எல்லாரும் அவரை அடித்து, உன்னை யார் அடித்தார் என்று உன்னுடைய ஞான திருஷ்டியின் மூலமாக நீர் சொல் பார்ப்போம் என்று அவரை பரியாசம் பண்ணி ஏளனம் பண்ணி அவரை நிந்திக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏரோதின் அரண்மனையிலே போகும் பொழுதும் அவன் இயேசுவை அதிகமாய் பரியாசம் பண்ணி, போர் சேவகரோடும் கூட அவரை பரியாசம் பண்ணி அவருக்கு மினுக்கான ஒரு வஸ்திரத்தை தரித்து அவரை அவமானப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அந்த முள்ளினால் ஆனப்பட்ட ஒரு முடியை பின்னி அவர் தலையிலே வைத்து ஒரு கோலை எடுத்து அந்த கோலினால் அந்த முள்ளை அடித்து அவரை துக்கப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். நிறைய நேரங்களில் நம்ம பார்க்கும் பொழுது சரீரத்தில் உண்டான வேதனைகளிலும் அந்த இருதயத்தில் உண்டான காயங்கள் ஒரு மனிதனை ஒரு ஆவிக்குள்ளாக அதிகமாய் சோர்வடைய செய்யும் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல தான் இயேசு கிறிஸ்துவுடைய இருதயம் நொறுக்கப்பட்டதாக நாம் இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. அவர் யூதாஸ் அவரை காட்டி கொடுத்தது முதல் அவனோடு கூட இருந்த சீஷர்கள் அவரை விட்டு பிரிந்து போனார்கள். அவரிடத்தில் நன்மையை பெற்ற அந்த யூத ஜனங்கள் எல்லாரும் அவர் குற்றமில்லாத ஒருவரை குற்றப்படுத்தும்படியாகவே அவர்கள் பேசினார்கள். இயேசு கிறிஸ்து என்ன பேசினாலும் அவரை குற்றப்படுத்தும்படியாகவே பேசினார்கள், அவரை நிந்தித்தார்கள்.
அவரை அவமானப்படுத்தினார்கள், பரியாசம் பண்ணினார்கள், இகழ்ந்தார்கள், அவருடைய வஸ்திரங்களை களைந்து அவமானப்படுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது தேவன் அவரை நொறுக்க சித்தமானார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய இருதயம் நொறுக்கப்பட்டவராய் அவர் காணப்பட்டார். அந்த நொறுக்கப்பட்ட இருதய காணப்பட்டது நிமித்தம் அவர் என்ன செய்கிறாராம், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை அவர் தேற்றுகிறவராக இருக்கிறாராம். பிரியமானவர்களே, நாம் படக்கூடாத எல்லா அவமானங்களையும், நிந்தைகளையும், இகழ்ச்சிகளையும், பாடுகளையும் தேவன் பட்டதின் நிமித்தம் நாம் நொறுக்கப்பட வேண்டியதில்லை என்று அவர் நம்மை தைரியப்படுத்துகிறார். நாம் சொல்லலாம்ல, ஒரு அடி கூட என்னை அடிச்சிருக்கலாம், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை எனக்கு எதிராக சொல்லிவிட்டானே என்று நாம் அநேக நேரம் நம்ம என்ன பண்ணுகிறோம், துக்கப்படுகிறோம். நிந்தை ஒரு மனுஷனை என்ன செய்யும்னா இருதயத்தை கிழிக்கும். அதே 69ஆம் சங்கீதத்தில் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய வேதனையை அந்த சங்கீதக்காரன் தாவீது தீர்க்க தரிசனமாக சொல்லும் பொழுது, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, என் இருதயத்தை நொறுக்கியது. முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று என்று பார்க்கிறேன். எவ்வளவு வேதனை இயேசு கிறிஸ்து அவருடைய ஆவியிலே, அவருடைய இருதயத்திலே அனுபவித்தார். மனுஷர்களுடைய பொல்லாத வார்த்தைகள், எதிரிகளுடைய வார்த்தையினால் வரக்கூடிய வேதனை, நிந்தையை இயேசு சரீரப்பிரகாரமான வேதனைகளை அனுபவித்தார். இருதயத்திலே நொறுக்கப்பட்டவர்களாய் நிந்தைகளாலும் அவமானங்களாலும் அவர் வேதனையை அனுபவித்தார் என்று வாசிக்கிறோம். எதற்காக? நாம் வேதனைப்படக்கூடாது என்பதற்காக. இன்னும் ஒன்று நாம் பார்க்கும் பொழுது, அந்த இருதயத்திலே காணப்படும் நம்முடைய தீட்டுப்படுத்தக்கூடிய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கவும், நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கவும் இயேசு கிறிஸ்து இருதயத்திலே நொறுக்கப்பட்டார், காயங்கள் பட்டார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய காயங்களை தியானிக்கிற நாம், அவர் எவ்வளவாய் நொறுக்கப்பட்டார், அவருடைய இருதயத்தில் எவ்வளவாய் குத்துண்டார் என்பதை தியானிக்கிற நாம் நிந்தைகளை அனுபவிக்கும் பொழுதும், இந்த பாடுகளின் ஊடே நாம் கடந்து வரும் பொழுதும் அவரை நினைத்து கொள்வோம். அதிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதற்காக நாம் ஜெபிப்போமா? இரக்கம் நிறைந்த அன்பேன் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்காகப்பட்ட பாடுகளையும் வேதனைகளையும் உடைய காயங்களையும் ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும்படியாய், அதை உற்று நோக்கும்படியாய், எங்கள் மனக்கண்களை திறந்து பார்க்கும்படியான கிருபையை நீங்கள் கொடுத்தீங்களேப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மெய்யாகவே அதில் மறைந்திருக்கக்கூடிய சத்தியங்களை நாங்கள் அறியும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உடைய இருதயம் எவ்வளவாய் நொறுக்கப்பட்டது என்பதை நாங்கள் தியானிக்கும்படியாய் நீங்கள் கிருபை செய்தீங்க சுவாமி. நாங்களும் பலவீனப்படும் பொழுது, மற்றவர்கள் எங்களை ஏளனமாக நிந்தையாக பேசும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை நாங்கள் சகித்து வெளிவர கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரும் கூட தங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.